அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரே, எங்களோடு இருந்து கர்த்தரை வெற்றி சிறக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணவர், வெற்றி சிறக்க தொடர்ந்து நடத்த இந்த நாள் எங்களுடைய வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். தேவ கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நேரத்தில் கூட நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி நமக்கு எண்ணாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த பகுதியின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார். ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபையிலே நாம் பலப்படுவோம். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். இந்த வேத வசனம் நமக்கு நல்ல உணவு. ஆமென். மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தை அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடிந்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களும் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாய் இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கை 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த ஸ்தலமாகிய கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே, இன்றைக்கு நீங்கள் அவரிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கதாக பங்கிட்டு கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்கதாக பங்குகளை கொடுத்தான். 4 வண்டில்களையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாக ஆரோனுக்குமான எத்தாமருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்காக பங்காக கொடுத்தான். கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோல் முதல் சுமபதி அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் மேலே அந்த பலிபீட அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதேசங்கள் காணிக்கைகளை செலுத்தி பாவிகளுக்கு விடாய்த்திருக்க அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, பலிபீடத்தின் பிரதேச ஒரு பிரபு அந்த நாளில் காணிக்கையை செலுத்துவானாக. அப்படியே முதலாம் நாளிலே தான் காணிக்கைகளை செலுத்தின வேண்டியதாக கோத்திரத்தான் அமனதாவின் குமாரன் நாகசோன் அவன் காணிக்கையாவது போஜன பலியாவது படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்த பரிசுத்த சேக்கல் கணக்காக 130 சேக்கல் வெள்ளி நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளி தளமும் 70 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெண்கலமும் ஆகிய 2 தூபவர்க்கு நிறைந்த 10 சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடா ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவனி வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களுமே 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்னதாவின் குமாரன் நாகசோனின் காணிக்கை. 2ஆம் நாளில் இசக்கரின் பிரபுவாகிய சூவாரின் பிரபுவன் எதனையில் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன படைப்பாக பின்பு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்த பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தலமும் 70 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளிக்கலமும் 2 தூபவர்க்கம் நிறைந்த 10 நிறைவுள்ள பொன்னினால் சூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் அது நாட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளின் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதாக 5 ஆட்டுக்குட்டிகளுமே என்னவென்று ஐஸ்வர்யா குமாரனாகிய நெதனேயாகில் காணிக்கை 3ஆம் நாளில் ஏலோமின் குமாரனாகிய எலியாப் என்னும் ஜெபுலோன் புத்திரன் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எல்லா வெளியிலும் சென்ற மெல்லிய மாவினாலே நிறைந்திருந்தும் பரிசுத்த தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளித்தலம் 70 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய 2 தூபவர்க்கு நிறைந்த 10
சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்து துபகரண்டியும் சர்வாங்கதவனுடைய ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் பாவனியும் ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான அந்த ஆட்டுக்குட்டிகளும் இதுவே இது ஏலோன் குமாரனாகிய இது ஏலோன் குமாரனாகிய எலியாவின் காணிக்கை. 4ஆம் நாளில் வேறு குமாரனாகிய எலிசுவின் ஒருவன் 10 பிரபு காணிக்கை செலுத்தின. அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்த பரிசுத்த தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலம் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய 2 தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னில் பெய்தவர்களுக்கு அந்த அது பார்க்க தெரியாத பாட்டு சர்வாங்கத்தான இடத்துல ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கட்டையும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டிகளுமே பாவ நிவாரண ஒரு பலியாகவும் சமாதான பலியாக 2 மாடு வெள்ளாட்டு கடாக்களும் நான் போகிறேன் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளும் இது சேதையூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை. 5ஆம் நாளில் சூரி சதாயவன் குமாரனாகிய செலுமியல் என்னும் சிமியன் பத்ரன் பிரபுவின் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் மூட்டு படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஜலத்தின் சேகல் கணக்காக 130 சேகல் நிறைவுள்ள ஒரு வெள்ளித்தாள் தலைமை எழுந்து 70 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளி ஆகிய 2 தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையாக ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவம் பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 2 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளும் அது சூரியதாயன் குமாரன் சேதுபாலன் செலுவின் காணிக்கை. 6ஆம் நாளில் செலுவின் குமாரன் ஐய எலியேசப் என்னும் காத்புத்திரர் பிரபு காணிக்கை செலுத்தினார். அவர் காணிக்கையாவது போஜனம் பண்ணவில்லை. போஜனம் புத்தம் படைக்கும் பொருட்டு போஜனம் பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லியா நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேகல் கணக்காக மெல்லிய போர்வை ஒரு பரிசுத்த ஸ்தலத்தின் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தலமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய 2 தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்காரர்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 6 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளும் இது தேவதாரின் குமாரனாகிய எலியாசாவின் காணிக்கை. 7ஆம் நாளிலே அம்மியூதின் குமாரனாகிய எலியாசாமா அவனுக்கு பிரியம் என்னும் பெயரையும் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தலமும் 70 சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் நிறைந்த 10 சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் பாவனிவான வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்குட்டிகளும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளும் இது அம்மியூதின் குமாரனாகிய எலிசாவின் காணிக்கை. 8ஆம் நாளிலே பெதாசூரின் குமாரனாகிய மகானியல் என்னும் மனாசே புத்தி சாரின் குமாரனாகிய புத்திரன்
காணிக்கை செலுத்தின அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும்பட்டு எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்தது இப்போ தருவான். பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல், ஒரு வெள்ளித்தலமும் 70 சேக்கல் நிறையில் ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த 10 கொம்பு 10 சேக்கல் நிறையில் பொன்னினால் செய்த தூபகரண்டி. சர்வாங்கத்தில் ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா. பாவ நிவாரண பலியாக ஒரு பெண் ஆட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 குட்டிகளுமே. இது போது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை. 9ஆம் நாளிலே கிரையோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பெண்ணியமன் புத்திர பிரபு காணிக்கை செலுத்தினார். அவன் காணிக்கை அது போஜன பலியாக படைக்கும்பட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையதுமான 130 சேக்கல் நிறையமான 9ஆம் நாள் 130 சேக்கல் நிறையுமான ஒரு வெள்ளித்தலமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாவும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளும் இதுக்கு இது குமாரனாகிய யூதன் காணிக்கை. 10ஆம் நாளில் அமிஷாதாயின் குமாரனாகிய அகியேசர் என்னும் 40 பிரபு காணிக்கை செலுத்தின. அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த புல்லிய மாவினால் நிறைந்தது பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு நிறைவான ஒரு வெள்ளித்தலமும் 70 சேக்கல் நிறைவுள்ளதுமான 10 பொன்னின நிறைவுள்ளதுமான தூபவர்க்கம் நிறைந்து 10 சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டி. சர்வாங்க தகனவில் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்சாவின் குமாரனாகிய ஆகியலின் 11ஆம் நாளிலே ஒகிரானின் குமாரனாகிய பூகியல் என்னும் ஆசேர் புத்திரன் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்தது பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையில் ஒரு வெள்ளித்தலைமை 70 ஆகிய இவ்விரண்டு நான் சகலம் ஆகிய இவ்விரண்டும் பல நிறைந்த 10 சேக்கல் நிறையான பொன்னினால் செய்த தூபகரண்டி. சர்வாங்க தகவல் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி பாவ நிவாரண பலி ஆடை பலியாக ஆடையும் ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குடிகளும் இது ஓகிராவின் குமாரனாகிய பாகியலின் காணிக்கை. 12ஆம் நாளில் ஏனானின் குமாரனாகிய ஆகிரா என்னும் தாப்தலி பிரபு காணிக்கை செலுத்தின. அவன் காணிக்கை அவது போஜன பலியாக படைக்கவில்லை என்றார். எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 130 சேக்கல் நிறைவாறு ஒரு வெள்ளித்தலம் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளியும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்து தூபகரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒருவர் காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் மாவனிவான பலியாக ஒரு பெண் ஆட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 வெளிமான்களும் 5 ஒட்டகங்களும் யூதா வயதான ஆட்டுக்குட்டி 5 ஆட்டுக்குட்டியுமே. இது என் குமாரனாகிய சுகியலின் காணிக்கை காணிக்கை. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது இஸ்ரவேல் பிரபுக்கள் செய்யப்பட்ட
பிரதிஷ்டையாவது வெள்ளித்தலங்கள் 12, வெண்கல 12, தூபக்கரண்டி 12, ஒவ்வொரு வெள்ளித்தலமும் 130 சேக்கல் நிறையும், ஒவ்வொரு 70 நிறையுள்ள பாத்திரங்கள் வெள்ளிக்கலம் பரிசுத்த தலத்தின் சேக்கல் 12 400 சேக்கல் நிறைவராக இருந்து தூபவர்க்கத்தை அது நிறைவே அது தூபவர்க்கத்தை அது நிறைந்த பொன் தூபக்கரண்டிகள் 12 பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 10 சேக்கல் நிறையாக தூபக்கரண்டிகள் பொன் எல்லாம் நிற்பது போல நிறைய இருந்தது. சர்வாங்க தகவல்களில் செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் 12 ஆட்டுக்கடால் மூடித்து 12 விதமான ஆட்டுக்குட்டியும் 12 அவைகளுக்காக போஜன பலியும் கூட செலுத்தப்பட்டது. போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் 12, சமாதான பலியாக செத்துப்போன காளைகள் எல்லாம் 20, 60 வெள்ளாட்டுக்கடாக்கள், 60 வயதான ஆட்டுக்குட்டிகள் என்பது செய்யப்பட்ட பின்பு பெருசு நாள் உன்னோடு உள்ளது. அதிகாரம் 8. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றி பொழுது விளக்கு தண்டினர் எரிய வேண்டும் என்றார். கர்த்தர் மோசேயை கட்டளையிட்ட பிறகு ஆரோன் செய்து விளக்கு தண்டிருந்த திரியை ஒழுங்காக விளக்குகளை ஏற்றினான். இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்தரித்து பிறக்கிற ஆண் பதிலாக அவர்கள் எனக்கு கொடுத்து விட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானவரெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேர் நிறைய அவன் சங்கரித்தினால் அவைகளை எனக்கு பின்பு லேவியர் இஸ்ரவேல் புத்திரர்கள் முதற் காலத்துக்கும் 18 எடுத்த காலத்துக்கும் இஸ்ரவேல் என்றுக்கு இருந்து இதனுடைய பணிவிடை ஆசிரிப்பு கூடாது செய்யும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு வாய் நிவர்த்தி செய்யும்படி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை செருகினர். தங்கள் இதற்கு குமாரனாகிய எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரனாகியவருக்கும் மொத்தமாக இங்கே இருக்கிறதில்லை தோய்த்தார்கள். பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அடைபட்டும் காணிக்கை போல நிறுத்தி அவர்களை சந்தித்த பிறகு அவர்களை சந்தித்த பின்பு அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுதந்திரிக்க அவர்களுக்கு பாவ செய்தான். அதற்கு முன்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாருக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தை தங்கள் பணிவிடை செய்யும்படி பிரவேசித்தார்கள். லேவியரை மோசே கட்டளையிட்டிருந்த அவர்களுக்கு செய்தார்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, லேவியர்களுடைய கட்டளை என்னவென்றால் 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஒவ்வொரு வயதுள்ள யாவரும் ஆசிரியர் கூட்டாரத்தில் பணிவிடைக்காக செய்யும் வேலையிலே சேவிக்க வர வேண்டும். 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் வேலை செய்யாமலும் திருப்பணி வேலையை விட்டு ஆசிரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரிகளுடைய ஊழியம் செய்ய வேண்டிய வேறொரு வேகம் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய். 9 அதிகாரம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்திலே கர்த்தர் சீனாய் வனாந்திரத்திலே நோக்கி, நீ குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் பஸ்காவை ஆசரிக்க கடவீர்கள். இந்த மாதம் 15ஆம் தேதி அந்நேரமான வேலையை குறித்து காலத்தில் அது ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா பணிமுட்டுகளின்படியும் முறைமைகளின்படியும் அதை அறிவிக்கப்பட கடவீர்கள். இப்படி அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி பெரே உஷா இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். ஆனாலும் முதல் மாதம் 10,000 பேர் விழுந்தமான வேலைகள் வனாந்தரத்திலே பஸ்காவை ஆசீர்வதித்தார்கள். கர்த்தர் பொல்லாப்பு செய்கிறதன்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேலுக்கு செய்தார்கள். அந்நாளிலே அவர் சில மனிதர் பிரேதத்தினாலே தீட்டுப்பட்டவனாய் பஸ்காவை ஆசிரியத்தக்கவர்களாய் அவர்கள் சபைகளில் அவருடைய
அவர்கள் அந்நாளில் மோசைக்கு ஆர்வம் முன்பாக வந்து நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இன்மேல் இதோடைய கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படி நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன? மோசே அவன் நீங்கள் காத்து கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்டார். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களின் சந்ததியிலும் இருப்பவர் ஆகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்படாமலும் தூரமாயிருப்பார். கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அப்போ அவர்கள் தனது அதை 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்தி நேரமான புளிப்பில்லாத அப்பங்களோடு கசப்பான கீரைகளோடும் புசித்து விடிய காலம் மட்டும் அதிலே ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவுடைய சகல பனிமுட்டுகளையும் அதை ஆசரிக்க கடவீர்கள். ஒருவன் சுத்தமுள்ளவனாகி பிரயாணம் போகாதவனாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்க போனாலும் அந்த ஆத்மா அந்த குறித்த காலத்தில் கர்த்தரின் ஆவியை செலுத்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பார்வைக்கு காவல் ஒரு பரதேச தங்களிடத்தில் வரும் கர்த்தருக்கு பஸ்காவை பென்யமீன் வேண்டுமானால் அவன் அதை பஸ்கா கட்டளைகளையும் அதன் முறைமையும் ஆசரிப்பு கூடார ஆசரிப்பு கூடார வேண்டுமானால் அவன் அதை பஸ்கா கட்டளையும் அதன் முறைமையின்படி ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல்லென்றார். வாசஸ்தலத்தை ஸ்தானபதி நாளில் வேகமான சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிட்டு சாயங்காலமாகும்போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான இரு தோற்றம் உண்டாயிட்டு அது விடிய காலத்திலிருந்து இப்படி நித்தமும் இருந்து பிகாரின் ஏகமும் இரவில் அக்னி தோற்றமும் மூடிக்கொண்டிருக்கின்றது. மேலும் இஸ்ரவேலின் வேலை முடியும் போது இஸ்ரவேல் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் பிரயாணத்தின் கர்த்தருடைய கட்டளையும் களம் இறங்குவார்கள். மேகம் மாசலம் லத்தின் தங்கியிருந்த நாகர நாம் எல்லாரும் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பவர். மேலும் நெடுநாள் வாசலமாக தங்கியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டிருப்பார்கள். மேகம் நிலநாள் மாத்திரம் வாசலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளையின்படி பாளையம் இறங்கி கர்த்தருடைய கட்டளையின்படி பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் இருந்து விடிய காலத்தில் உயர எழும்பும் பொழுது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவான். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இருக்கும். அது உயர எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி பாளையம் கர்த்தருடைய கட்டளையின்படி பிரயாணப்படுவார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுபடி கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள். அப்பொழுது அதிகாரம் 10 கர்த்தர் மோசையை நோக்கி சபை கூடி வருவதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்த உபதேசமாக 2 வெள்ளிப்பொறிகளையும் செய்து கொள்வார்கள். அவன் பேரில் வெள்ளிக்கடாவும் செய்ய வேண்டும். அவங்க ஊதும்போதும் சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் எதனாலே ஆசிரியர்களுக்கும் தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி விடக்கர்கள். நீங்கள் அவைகளை பெருந்துணியாய் வழங்கும்போது கிழக்கு தாங்களாக இருக்கிற காணப்பட்டு பிரயாணப்பட்ட கடது அவர்கள் நீங்கள் இப்படி அவர்களை நீங்கள் 2ஆம் பெருந்தோணியாக முழக்கும் பொழுது தெற்கே இறங்குகிற பாளையங்கள் பிரயாணப்படக்கூட அவர்கள் பிரயாணப்படுவதற்கு பெருந்தோணி முழங்க வேண்டும். சபையை கூட்டுவதற்கு நீங்கள் வர வேண்டியது என்று பெருந்தோணிகள் முழங்க வேண்டும். ஆரோன் மன ஆசாரிய பொறிகளை ஒக்குகின்றவர் உங்கள் தலைமுறை தோறி இது உங்களுக்கு பிராதிய கட்டளையாக இருக்க கிடையாது. உன் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு எதிராக
எதிராக சத்துருவுக்கு எதிராக யுத்தத்திற்கு போகும்பொழுது பொறிகளை பெருந்தொனியை முழங்குவேன். அது யோவாவின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூடும்பட்டு அது பகைஞருக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகையின் நாளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் தகன பலியும் சமாதானங்கள் செலுத்தப்படும் போது பொறிகளை உத வேண்டாம். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். நாங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலும் முகம் காட்சி வாசனமாகி மீதியாக இருக்கிற உயர் எழுந்த அப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரர்ச்சியின் வனாந்திரத்திலிருந்து தங்களை புறப்பட்ட அப்பொழுது வனாந்திர வரிசைகளை புறப்பட்டார்கள். மேகம் ஆறான் வனாந்தரத்தில் தங்கிட்டு இப்படி கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட முதல் பிரயாணம் பண்ணினார். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளுடைய புறப்பட்டது. அவனுடைய வேலை அமிர்தாவின் குமாரனாக தலைவனாக இருந்தான். கர்த்தருடைய இசக்கர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்குள் குமாரன் சுவரன் வேறன் தலைவனாக இருந்தான். செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் பானை சேனைக்குள் முன்பாக எலியா தலைவனாக இருந்தான். அப்பொழுது வாசஸ்தலம் இறங்கி வைக்கப்பட்டது. அதை அதுக்கு இறங்கி மெர்சோன் இறங்கி வைக்கப்பட்டது. அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். அதற்கு பின்பு ரூபன் சந்ததிய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளுடைய புறப்பட்டது. அவனுடைய சேனைகள் சேதுயூரன் குமாரன் எலிசூரி தலைவனாக இருந்தான். சிமியோன் சாத்தியனுடைய கோத்திரத்தில் சேனைகள் குமாரனாகிய செத்திலியமிலே தலைவனாக இருந்தான். கர்த்தருடைய கோத்திரங்கள் சேனைக்கு குமாரன் எலியா தலைவனாக இருந்தான். கோகாத்தில் 10 சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் சுற்றிலும் மரணம் பண்ணுவார். இப்படி அதற்கு பின்பு எப்ராஹிம் சந்ததி யாருடைய பாளையத்தின் கொடி அவர்களுடைய சேனையுடைய புறப்படுது என்று சேனைக்கு அம்யூதின் குமாரன் எலிசாமா தலைவனாக இருந்தார். மனாசமத்தினுடைய கோத்திரத்தான் தலைவனுக்குள் பொறுத்தனை தலைவனாக இருந்தார். பென்யமீன் கர்த்தருடைய குமாரன் அபிஷாகன் தலைவனாக இருந்தார். அதற்கு பின்பு சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி எனக்காகவும் எனக்காக பின்னாக அவர்கள் வேலைகளுடைய புறப்பட்டார்கள். அவருடைய வேலைக்கு அம்சாவின் குமாரனுக்கு கூலியோடு இருந்தார். ஆசர் சந்தையுடைய கோகாத்தின் வேலைக்கு கோத்திரத்தின் வேலைக்கு ஒரு ஓகியரான குமாரன் மகிழியல் தலைவனாக இருந்தான். குமாரன் பாகியல் தலைவனான அப்தலி சந்தருடைய கோத்திரத்திற்கு சேனைக்குள் என்ன தியாகம் ஏனானின் குமாரன் தலைவனாக இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட பொழுது தங்கள் கூடாரங்கள் இஸ்ரவேலுடைய இவ்விதமாக இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட பொழுது இவ்விதமாக நாங்கள் தங்கள் சேனைகளுடைய பிரயாணம் பண்ணி அப்பொழுது மோசே தன் மாமனாகிய சருபாபேல் என்று மீதியான குமாரனுடைய ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு உங்களுக்கு பிரயாணப்பட்டு நீ உன் கூட இருக்கிறவன் கூட்டமத்தாரி அவர் உனக்கு முன்பாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்காக நான் வரக்கூடாது என் தேசத்துக்கு என் இனத்தாரிடத்திற்கு நான் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்தில் நான் பாளையத்துக்கு இடம் கொடுக்க நீ வந்திருக்கப்படி எங்களுக்கு வேண்டுவதில்லை என்றார். பின் அவளோடு சேர்ந்த பொழுது எங்களுக்கு செய்தலும் நன்மை செய்யாதபடி 1-2 அவர்கள் கர்த்தருடைய பருவ காலத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணினார்கள். அதற்கு கர்த்தருடைய உடன்படிக்கை அளவுக்கு முன்னிருப்பது போல இளைப்பாறு ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களின் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறது. கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்து பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே கர்த்தாவே எழுந்தருள் உம்முடைய சத்துருக்கள் சிரட்டிக்கப்படுவார்கள், உம்மை வகிக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஜலப்பிரளயம் போடுவார்கள். அது தங்குகிற கர்த்தாவே அநேக ஜாதிகளில் இஸ்ரவேலின்
கூட்டத்தில் இஸ்ரவேலின் பொதுக்கூட்டத்தில் சொல்லுகிறதாவது, அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்பி வீராக வந்து சொல்லுவான். அவன் அது தங்கும் பொழுது கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவாராக என்று சொல்லுவான். வாசித்தோம். பரதந்தி இந்த வேளையில் இதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை சகல அந்த வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.